பொத்துவில் அஸ்மின் அவர்கள் இலங்கை தாண்டி இந்த தென்னிந்திய சினிமாவிலும் தன்னுடைய மகத்தான சாதனைகளை புரிந்து கொண்டு முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதிய இரங்கல் பாடல் கூட அவருடைய சமாதியிலே தொடர்ச்சியாக ஒழித்து இலங்கையில் உருவாக்கப்பட்ட தமிழ் பாடல்களில் அதிக பாடல்களை பெற்ற முதல் பாடல். தமிழகத்தில் கூட நான் என்னை மட்டக்களப்பு பிராந்தியத்தை சேர்ந்தவன் என்று அடையாளப்படுத்துவேன். ஒயாய் மமாய் ஹம்புவன்ன ஆய் என்றுதான் அந்த பாடல் ஆரம்பிக்கும். மட்டக்களப்பு மண்ணில் கிடைத்த முதல் அங்கீகாரம் என்று கூட சொல்லலாம். ஊர் சேர்ந்து இந்த பேரை நாங்கள் இருக்கிறோம். அவருடைய பாம்புகள் குதிக்கும் நதி, அந்த அழகான புத்தகம் பாம்புகள் குளிக்கின்ற நதி என்கின்ற ஒரு அழகான கவிதை நூலை வெளியிட்டு அவருடைய திறமையை நாட்கள் எல்லாம் மறந்து கொள்ளக்கூடிய வகையில் செய்த ஒருவர். அதை தாண்டி தென்னிந்தியாவில் எங்களுடைய விஜய் ஆண்டனி சார் அவருடைய ஒரு அழகான திரைப்படத்தில் தன்னுடைய முதல் சினிமா அத்தியாயத்தை ஆரம்பித்து இன்று வரை தன்னுடைய புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பொத்துவில் அஸ்மின் அவர்களை இந்த இடத்திலே கௌரவத்தோடு நாங்கள் அழைத்திருப்பதில் பெருமை அடைகின்றோம். இந்த சிறப்புமிக்க தருணத்திலே பொத்துவில் அஸ்மின் அவர்களை கௌரவிப்பதற்காக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதுபோன்று எங்களுடைய கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் சுஜாதா குலேந்திரகுமார் அம்மணி அவர்களையும் அதுபோன்று மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்தா அழகிய கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் பேராசிரியர் பாரதி கெனடி அம்மணி அவர்களையும் இணைந்ததாக அவருக்குரிய இந்த விருதினை வழங்கி வைக்க நாங்கள் கௌரவத்தோடு அழைத்திருக்கின்றோம். இன்று போற்றும் புகழக்கூடிய ஒரு கலைஞராக உருவெடுத்திருக்கக்கூடிய பொத்துவில் அஸ்மின் அவர்கள் இலங்கை தாண்டி இந்த தென்னிந்திய சினிமாவிலும் தன்னுடைய மகத்தான சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். ஜெயலலிதா அம்மாவினுடைய சமாதியில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க பாடலை வழங்கிய ஒரு பெருமைக்குரிய படைப்பாளி. எனவே இந்த நேரத்தில் அவரை இந்த சிறப்புமிக்க தருணத்திலே மகிழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு இந்த விருதினை வழங்கி வைப்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம். இந்த விருது மட்டக்களப்பு மண் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கங்கள். இந்த விருது விழாவுக்கு நான் நன்றி சொல்வதற்கும் வாழ்த்து சொல்வதற்கும் வந்தேன். நன்றி ஏன் சொல்ல வேண்டும் என்றால் 2015ஆம் ஆண்டு நான் தமிழ் சினிமாவிலே 3 திரைப்படங்களில் பணிபுரிந்திருந்த காலகட்டத்தில் எங்களுடைய கிருஷ்ணா மாஸ்டர் அவர்கள் இதே மண்டபத்தில் எனக்கு வேர்ல்ட்ஸ் விருது வழங்கி என்னை கௌரவப்படுத்தினார். மட்டக்களப்பு மண்ணில் கிடைத்த முதல் அங்கீகாரம் என்று கூட சொல்லலாம். என்னை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் கூட நான் என்னை மட்டக்களப்பு பிராந்தியத்தை சேர்ந்தவன் என்று அடையாளப்படுத்துவேன். அம்பாறை மாவட்டம் என்பது அரசியல்களால் வந்தது. மட்டக்களப்பு என்பது 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாண்புமிகு கொண்டது. இந்த மட்டநகரில் இருக்கின்ற நாட்டார் பாடல் அதனுடைய நயங்கள் தான் எனக்குள்ளும் ஒரு கவிதை ஊற்றை தந்திருக்க வேண்டும். எனவே எங்களுடைய கிருஷ்ணா மாஸ்டர் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நான் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தேன். அடுத்து நான் வாழ்த்து சொல்ல வேண்டும். வாழ்த்து ஒரு கவிதையாக சொல்ல வேண்டும். இந்த அந்தோணி பட குழுவினருக்கு வைரக்கல் கூட பெருமதி இழக்கிறது. வைரக்கல் கூட பெருமதி இழக்கிறது ஒருவர் வழங்கும் வாழ்த்துக்களின் முன்னே. திருமண வீட்டில் பொய்யெழுதுவது போல் திருப்பி கிடைக்கும் என்று நம்பி கடன் கொடுப்பது போலோ அல்ல கையெழுதும் வாழ்த்துக்கள். கொடுங்கள் கொடுங்கள், பாரிவேந்தரை போல் அள்ளி அள்ளி கொடுங்கள். நீங்கள் இதயபூர்வமாக அதை வழங்கியிருந்தால் பூமரான் போல் என்றோ ஒரு நாள் உங்களிடம் அது மீண்டும் திரும்பி வரும். உலகில் மிகப்பெரிய உலோபி கொடியவனிலும் கொடியவன் யார் தெரியுமா? ஒருவனை வாழ்த்தி விட்டால் அவன் வளர்ந்து விடுவான் என்று எண்ணி கண்டும் காணாமல் கடந்து செல்பவன். வாழ்த்துக்கள் பெற்று வளரும் குழந்தை தன்னம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்கிறது. வாழ்த்துக்களை முதலில் உங்கள் வீட்டில் இருந்து தொடங்குங்கள். வாழ்த்தப்படுவதற்கு நாம் தகுதியற்றவராக கூட இருக்கலாம். வாழ்த்தப்படுவதற்கு நாம் தகுதியற்றவராக கூட இருக்கலாம். ஆனால் வாழ்த்துவதற்கு நாம் அனைவரும் தகுதியானவர்கள். ஒருவரை வாழ்த்துவதால் நாங்கள் ஒன்றும் குறைந்து விடப் போவதில்லை.
வாழ்த்துவதற்கு தகுதியானது எனில் உங்கள் எதிரிகளையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்கு தகுதியானது எனில் உங்கள் எதிரிகளையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்கு தகுதியற்றது எனில் உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் புன்னகையோடு கடந்து சென்று விடுங்கள். இல்லையெனில் பூக்காடு வளர்த்ததற்கு பதிலாக புல்லுக்காடு வளர்த்த பாவிகளாகி விடுவோம். இன்று உயரத்தில் இருப்பவர்களை, உங்களுக்கு கீழே இருப்பவர்களை வாழ்த்துங்கள். நேற்று நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மனங்களுக்குள் இருக்கும் கருங்கல், செங்கல், பாறாங்கல் இல்லை, பாறாங்கல்லை கூட கரைக்கக்கூடிய சக்தி மிக்கது வாழ்த்துக்கள். எனவே வாழ்த்துங்கள். இந்த அந்தோணி டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அந்தோணி டீமுடைய கதாநாயகன் நண்பர் வின்சென்ட் நகுலன் அவர்களை ஒரு 13 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். கயல் திரைப்படம் வந்து தமிழகத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அவரை நான் சந்தித்தேன். அவருடைய தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவருடைய எளிமையை கண்டு நான் வியந்து போனேன். ஒரு மாபெரும் வெற்றி படத்தில் நடித்த ஒரு கலைஞனை போன்று இல்லாமல் மிகவும் எளிமையாக இருந்தார். அவரிடமிருந்து அன்று நான் கற்றுக்கொண்டேன் எளிமையாக இருக்க வேண்டும் என்பது. உண்மையிலே அவர் மிக பல விடயங்களில் எனக்கு உதவியாக இருந்தார். வின்சென்ட் நகுலன் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நானும் பல முயற்சிகள் செய்திருக்கிறோம். பல நிகழ்வுகளுக்கும் அவர் வந்திருக்கிறார். எனவே மிகச்சிறந்த ஒரு படமாக இந்த அந்தோணி திரைப்படம் வந்திருக்கிறது. என்னுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த பாடல்களை இந்த திரைப்படத்தில் வழங்கியிருக்கிறார். இதனுடைய முன்னோட்டத்தை நான் யூடியூப்பில் பார்த்து மகிழ்ந்தேன். யனோசன் ராஜேஸ்வர் அவரை எனக்கு நன்றாக தெரியும். அதே போன்று எங்களுடைய தயாரிப்பாளர் ரமணன் அவர்களை ஒரு 16 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். என்னுடைய முகநூல் நண்பரும் கூட. மிகச்சிறந்த படத்தை இன்று இலங்கையிலே பல திரைப்படங்கள் வருகின்றது, ஒரு சில குறைபாடுகளோடு வருகின்றது. ஆனால் இன்று தமிழ் சினிமாவை மீசிலிருந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படத்தை தொழில்நுட்ப ரீதியாகவும் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படம் ஜெயிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த திரைப்படம் ஜெயித்தால்தான் இலங்கையில் இருக்கின்ற அத்தனை கலைஞர்களும், தமிழ் கலைஞர்களும் நிச்சயமாக ஜெயிப்பார்கள். எனவே ஊர் சேர்ந்து இந்த தேரை நாங்கள் இழுக்க வேண்டும் நிச்சயமாக. எனவே நண்பர் வின்சென்ட் நகுலன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தினூடாக மிகப்பெரிய ஒரு மேற்கடை 8 மணி நம்புகின்ற மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். அவருடைய கண்கள் கூட மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறது. நான் உண்மையிலே இந்த பாடல்களை மிகவும் ரொம்பவே ரசித்தேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இசைஞானி அவருடைய இசையிலே மிக சிறந்த பாடல்களை அவர் எழுதி இசையமைத்து வழங்கியிருக்கிறார். நிச்சயமாக இந்த படம் இலங்கையினுடைய தமிழ் திரைப்பட வரலாற்றிலே மிக பெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக கொண்டு வரும். அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த சிறப்பான தருணத்தோடு இன்றைய தினத்தில் இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நம்ம கூட வந்து நிற்கிறது யார் அப்படி சொல்லி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இலங்கை மண்ணை சேர்ந்த பொத்துவில் அஸ்மின் சார். பல பாடலுக்கு வந்து சொந்தக்காரர் அப்படி சொல்லலாம். மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர் வந்து சார். வந்து உங்களுடைய பாடல்களில் வந்து நீங்கள் நிறைய பாடல்கள் வந்து எழுதிருக்கீங்க. அந்த வகையில் வந்து ஐயோ சாமி நீ எனக்கு வேணும் அந்த பாடலில் வந்துட்டு நிறைய பேர் விரும்பி கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பாடல்கள் வந்து படிச்சிருக்கிறீங்க உங்கள்கிட்ட சொந்த இதில் வந்து. அதுவும் பொத்துவில் அப்படிங்கிற அடையாளம் தான் உங்களுக்கு முன்னுக்கே வருது இந்த மண்ணில் வந்து பிறந்தனால. ரைட். அப்போ இந்த ஐயோ சாமி பாடல் அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க? எப்படி உங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் தோணுச்சு? ஐயோ சாமி பாடல் நான் தமிழ் சினிமாவிலே நான் திரைப்படத்தினூடாக தப்பெல்லாம் தப்பு இல்லை என்ற பாடலினூடாகத்தான் அறிமுகமானேன். இதுவரை சுமார் 40 திரைப்படங்களில் பணிபுரிந்திருக்கிறேன். முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதிய இரங்கல் பாடல் கூட அவருடைய சமாதியிலே 2 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒழித்தது. அதன் நிமித்தம் நான் அந்த காலத்திலே 2016 போயஸ் கார்டனுக்கு அழைக்கப்பட்டு என்னை கௌரவித்தார்கள். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் பாடலை இசையமைத்திருக்கிறார் சனுக்க விக்ரமசிங்க அவர்கள். இலங்கையிலே சிங்கள இசைத்துறையிலே மிக பிரபலமான இசையமைப்பாளர். அந்த பாடலை பாடியிருக்கின்றார் சிங்கள இசைத்துறையிலே மிக பிரபலமான இசைக்கலைஞர் ரூகாந்த குணத்திலக்கன் அவர்களுடைய மகள் பிந்தி குணத்திலக் அவர்கள். ரூகாந்த அவருடைய முதல் மகள். அவருக்காக ஒரு காதல் பாடலை ஏற்கனவே நான் செய்திருந்தேன். அதில் நிரஞ்சனி சண்முகராஜா எல்லாம் நடித்திருப்பார்கள். அந்த பாடல் மிகச்சிறந்த பாடலாக கொஞ்சம் கொண்டாடப்பட்டதனால் அடுத்த பாடலையும் நான் எழுத வேண்டிய வந்திருந்தது. ஏற்கனவே அவர்கள் சிங்கள பாடலாக செய்திருந்தார்கள். ஒயாய் மமாய் ஹம்புவன்ன ஆய் என்றுதான் அந்த பாடல் ஆரம்பிக்கும். நீயும் நானும் இனி சந்திக்க போய் மாட்டோம் என்று ஒரு காதல் தொழில் பாடல்.
அவர்கள் முதல் என்னிடம் கேட்டார்கள் அந்த பாடலை வந்து சிங்களத்திலே இருப்பது போன்று தமிழிலே மொழி மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், பாடலை வந்து மொழி மாற்றுவது என்னுடைய வேலையல்ல, நான் ஒரு கவிஞன். உங்களுடைய இசைக்கட்டுக்கு, உங்களுடைய அந்த கருத்துக்கு, காதல் தோல்வி பாடலுக்கு என்னுடைய பாணியிலே என்னுடைய சிந்தனையை நான் பாடலாக எழுத வேண்டும் என்று அந்த பாடலை எழுதினேன். அந்த பாடல் ஒரு அரை மணி நேரத்துக்கு எழுதப்பட்ட பாடல். தமிழகத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பாடலை எழுதினேன் நான். இந்த பாடல் எழுதுகின்ற பொழுதோ இசையமைப்பாளரையோ அல்லது பாடகியோ நான் நேரில் சந்திக்கவில்லை. பாடல் வெற்றி அடைந்து 1 வருடங்களுக்கு பிறகுதான் இருவரையும் எனக்கு சந்திக்க கிடைத்தது. இந்தியாவிலும் இலங்கையிலும் 2 விருதுகள் அந்த பாடலுக்கு கிடைத்தது. இலங்கையில் உருவாக்கப்பட்ட தமிழ் பாடல்களில் அதிக பாடல்களை பெற்ற முதல் பாடல் அந்த கிடைத்திருக்கிறது. அந்த பாடல் தமிழ் திரைப்பட பைலா என்ற ஒரு திரைப்படத்திலும் வருவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் திரைப்படத்திலும் வர. சூப்பர். உண்மையில உங்களுடைய இந்த ஒரு எழுத்தாளர், பாடல் ஆசிரியருக்கான இந்த ஒரு எழுத்தாளர் தொடக்கம் வந்து எப்போ ஆரம்பிச்சீங்க நீங்க? நான் தரம் 9ஆம் ஆண்டில் படிக்கின்ற பொழுது கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். 97ஆம் ஆண்டு பொத்துவில் மத்திய கல்லூரியில் நான் பாடசாலையில் கல்வி கற்கின்ற போது எழுத ஆரம்பித்தேன். 2001ஆம் ஆண்டு மறைந்த முஸ்லிம்களுடைய தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஸ்ரப் அவர்கள் ஞாபகார்த்தமாக நடைபெற்ற ஒரு தேசிய மட்ட கவிதை போட்டியிலே எனக்கு முதல் பரிசும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்களின் கைகளினால் விருதும் கிடைத்தது. அது என்னை ஊக்கப்படுத்தியது. அதன் பிறகு என்னுடைய 2 நூல்கள் வெளிவந்தன. அதன் பிறகு தொடர்ச்சியாக பயணித்தேன். 2007ஆம் ஆண்டு சக்தி இசை இளவரசர்கள் நிகழ்ச்சியினூடாக பாடலாசிரியர் அறிமுகமானேன். அதே போன்று 2009 2022 வரைக்கும் இலங்கையினுடைய வசந்தம் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிந்தேன். 2012 தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக இற்றை வரை தொடர்ச்சியாக நான் பயணித்து வருகிறேன். அருமை. கண்டிப்பா உண்மையில இலங்கைக்கு பாடலாசிரியர்கள் வரிசையில் வந்து பெயர் எடுத்து கொடுத்த மிகப்பெரிய மனிதர்கள் வந்து நீங்கள் பொறுத்தர். ஸோ அந்த நன்றிகள் வந்து நாங்கள் மறக்க மாட்டோம். இவ்விடத்தில் இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்திய சினிமாவிலே முதலாக இலங்கையிலிருந்து பாடல் எழுதியவர் இந்த மட்டுநகர் மண்ணை சேர்ந்த ஈழத்து ரத்தினம் அவர்கள். இலங்கையினுடைய சினிமா பாடல்கள் மட்டுமல்ல, இலங்கையினுடைய அதிகமான மெல்லிசை பாடல்கள் எழுதிய மிகச்சிறந்த கவிஞர் ஈழத்து ரத்தினம் அவர்கள் ஜெமினி கணேசனுடைய எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற திரைப்படத்தில் எழுதினார். அதன் பிறகு நாங்கள் முயற்சித்து தொடர்ச்சியாக எழுதி வருகின்றோம். ஸோ அந்த வரிசையில் அப்படியே உண்மையில இலங்கைக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறீங்க. இதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணி நிறைய கவிஞர்கள் வந்து உருவாகிறதுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கிறீங்க. அந்த வகையில் நாங்கள் இந்த ஒரு சமுதாயத்தின் ரீதியில் வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். தேங்க்யூ. மிக நன்றி. ஒரு சிறப்பான வாய்ப்புக்கும் சிறப்பான ஒரு நேர்காணலுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய கேமராமேனுக்கும் நன்றி. நன்றி. ஓகே.